السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طوبى لمن أجد في صحيفته استغفارا كثيرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கி அருள் புரிந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளாக பிறக்கச் செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களாகிய நாம் நம்மில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ்விற்கு அதிகமாக பாவங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளோ அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தன் அருள்களையும் ரஹ்மத்துகளையும் தருகிறான். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். எங்கள் ஊரில் மழை பெய்யவில்லை, துவா செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள்: பாவம் மன்னிப்பு கேளுங்கள், இன்னும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொரு மனிதர் வந்தார். நான் வறுமையில் வாடுகிறேன், எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்: அப்படியா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் செல்வத்தையும் பெருக்குவான், இன்னும் வியாபாரத்தில் பரக்கத் செய்வான் என்று சொன்னார்கள். அந்த மனிதனும் போய்விட்டார்கள். இன்னொரு மனிதர் வந்தார். எஜமானே, எங்களுக்கு திருமணமாகி பல வருடம் ஆகிறது, இன்னும் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்காண்டி துவா செய்யுங்க என்று சொன்னார்கள். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள்: நீங்களும் உங்களது துணைவியாரும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை தருவான் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொரு மனிதர் வந்தார். எங்கள் ஊரில் உள்ள ஆறுகளில் தண்ணீர் ஓடவில்லை, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அதிகமாக இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொரு மனிதர் வந்தார். எஜமானே, என் தோட்டத்தில் விளைச்சலே இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன்ட்டு அதிகமாக இஸ்திக்ஃபாரை பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சபையில் அமர்ந்த ஒரு சஹாபாக்கள் வந்தார். எஜமானே, யார் வந்தாலும் பாவம் மன்னிப்புன்னு கேட்குறீங்களே, இது தவிர வேறு எதுவும் திக்ரு இல்லையா அப்படின்னு கேட்டான். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள்: இந்த ஆயத்தை குர்ஆனில் கேட்டது இல்லையான்னு கேட்டாங்க. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. இன்னும் வானங்களிலிருந்து மழை பொழிய செய்பவனாக இருக்கிறான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். இன்னும் செல்வங்களை பிள்ளைகளை கொடுத்து உதவி செய்வான். வயஜஅல் லகும் ஜன்னாத்தின் வயஜஅல் லகும் அன்ஹாரா. இன்னும் தோட்டங்களையும் ஆறுகளையும் கொடுப்பான். இதுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன வாக்குறுதியாகும். இதைதான் நான் அவர்களுக்கு சொன்னேன் என்று ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். 24 மணி நேரம் அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லிக்கொண்டே இரு, அல்லாஹ் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி விடுவார்.
தூபா லிமன் உஜிர ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யாருடைய பட்டோலையில் அதிகமான பாவ மன்னிப்பு இருக்கிறதோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது பைஹகி என்ற கிதாபிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, எனவே இஸ்திக்ஃபாரின் மூலமாக தான் வாழ்க்கை மாறிவிடுமாக என்று தெரிகிறது. எனவே அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்கும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹித் தௌஹான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.